சென்னையில் இன்று கனமழை. சென்னை மட்டும் இல்லை, சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூரில் கனமழை பெய்திருக்கிறது. இந்த கனமழை பெய்து பொதுமக்கள் அவதியுற்று சில இடங்களில் சாலைகளில் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டு பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு சென்று சிரமத்தோடு வீடு திரும்பிய பிறகு அட்லாஸ்ட் வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுத்திருக்கிறது. வானிலை ஆய்வு மையம் முன்கூட்டி சொல்வதற்கா, நடந்து முடிந்ததற்கு பிறகு சொல்வதற்கா அப்படின்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது. கணிக்க தவறி இருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் அப்படின்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது. இன்னைக்கு பள்ளிகளுக்கு சென்ற மாணவர்கள் கடும் சிரமத்தோடு வீடுகளுக்கு திரும்பி வருகின்றனர். நாளைய தினத்திற்கு இப்போ எல்லோ அலர்ட் விடுத்திருக்காங்க. வானிலை ஆய்வு மையம் கணிக்க தவறியதா அப்படின்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது. அதற்கான காரணங்களையும் செய்திகளையும் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம திரையில பார்க்கக்கூடியத காட்சிகளை பாருங்க. இப்போது நீங்கள் பார்ப்பது என்ன தெரியுமா? இது 30ஆம் தேதி, அதாவது 30ஆம் தேதிக்கான நிலவரம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருவள்ளூர், ராணிப்பேட்டை இங்கே ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. யாரு? வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க நேற்றைய தினம். ஸோ 30ஆம் தேதிக்கு அதுக்கு முத நாளே கொடுத்துட்டாங்க ரெட் அலர்ட் அப்படின்னு. ஏன்னா அதுக்கு முத நாள்லாம் இந்த டெல்டா பகுதிகளை ஒட்டி சென்னை, காஞ்சிபுரம் வரை ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாங்க. அது ஸ்லோவாக வந்தது. ஆனால் நேற்றைய தினம் ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாங்க. ஆப்வியஸ்லி நேற்று ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றப்போ விடுமுறை தேவைப்படலை, எல்லாரும் வீடுகளில் இருந்தாங்க. ஆனால் அலர்ட்டாக இருந்தாங்க, யாரும் வெளியில் போகல, பீச்சுகளுக்கோ போகலை. ஏன்னா இந்த அலர்ட் கொடுப்பதனுடைய நோக்கம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், அலர்ட் கொடுப்பதனுடைய நோக்கம் அப்படின்றது இதை பயன்படுத்தி நிர்வாகங்கள் திட்டமிட்டுக் கொள்வதற்காக. மாவட்ட நிர்வாகம் அவங்க என்ன சொல்லுவாங்க? கடற்கரைக்கு போகாதீங்கன்னு சொல்லுவாங்க, நிறுவனங்கள் விடுமுறை விடுங்கன்னு சொல்லுவாங்க, ஸ்கூல் வைக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தது. ஒருவேளை அது பனி நாளாக இருந்திருந்தால் நேற்றைய தினம் விடுமுறை கிடைத்திருக்கும். நேற்று மழையே பெய்யலை, பட் அவங்க அலர்ட் கொடுத்தாங்க, எல்லாரும் அலர்ட்டாக இருந்தாங்க, வீட்டில் இருந்தாங்க. இந்த பகுதிகளில் பார்க்குறோம். ஆனால் நேற்று அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இன்றைய தினத்திற்கான அலர்ட்டை நேற்று கொடுத்துருந்தாங்க. எப்போ அப்படின்னா 12:38, அதாவது நண்பகல் 12:38க்கு. நல்லா கவனிங்க, என்ன சொல்லியிருக்காங்க? சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை உள்ளிட்ட தமிழகத்துடைய அனைத்து பகுதிகளிலையும், திருவள்ளூரை தவிர்த்து, இங்கே பாருங்க, இந்த பச்சை கலர் பாருங்க, நோ வார்னிங் சொன்னது யாரு? வானிலை ஆய்வு மையம். வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்கு? நோ வார்னிங் கொடுத்திருக்கிறது நேற்றைய தினம். இன்று தமிழகத்துடைய இந்த பகுதிகளில் வார்னிங் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. திருவள்ளூர்ல மட்டும் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் அப்படின்னு, வாட்ச், பி அப்டேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெட் அலர்ட் கொடுக்கல, இந்த மழை பெய்யுன்ற எந்தவித கணிப்பும் இல்லை. ஆனால் அவங்க புயலை கணித்து கொண்டிருந்தார்கள், அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் அதே நேரத்தில் மழையை சொல்வதும் தானே வானிலை ஆய்வு மையத்துடைய மிக முக்கியமான பணி. அதை வச்சு தானே நிர்வாகங்கள் திட்டமிடுகிறது, அதை வச்சு தானே தனிநபர்கள் திட்டமிடுறாங்க. ஸோ நேற்றைய தினம் நம்ம பார்த்தது 30ஆம் தேதிக்கு அலர்ட் சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்தில் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு எந்த அலர்ட்டும் சொல்லலை. காலையிலேருந்து திடீர்னு மழை பெய்யுது, கொட்டுது. சென்னை அருகே நின்று கொண்டு அது தாழ்வு மண்டலமாக மாறும், ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக மாறும், அப்புறம் டிப்ரெஷனாக மாறும், மண்டலமாக மாறும்ன்றதெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் கரெக்ட். அப்படியே அதனுடைய லெவல் டீக்ரேட் இருக்கு. ஆனால் செயலிழந்த நிலையில் வந்தது, திடீரென வேகம் எடுத்தது ஏன் மழை பெய்யும்னு சொல்லலை அப்படின்ற கேள்விகள் காலையிலேருந்து எழுந்துட்டு இருக்கு. அதற்கப்புறமா நம்ம எல்லாம் மழையை பார்த்ததுக்கப்புறம், என்னங்க இவ்வளோ மழை பெய்யுதே, இவ்வளோ தண்ணி தேங்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா 11:46 மணிக்கு காலையில் இந்த அலர்ட்டை கொடுக்குறாங்க. ஏங்க, முன்கூட்டி சொல்ல வேண்டிய வானிலை ஆய்வு மையம் நீங்கள் காலையிலேருந்து பார்த்து தண்ணி தேங்கினதுக்கப்புறமா இந்த அலர்ட்டை கொடுக்குறாங்க. திருவள்ளூர், சென்னையில் அலர்ட் கொடுக்குறாங்க. பி ப்ரிப்பேர்ட். எப்போ? சாலைகள் வெள்ளமானதற்கு பிறகு பி ப்ரிப்பேர்ட் அப்படின்ற அலர்ட்டை கொடுக்குறாங்க திருவள்ளூர், சென்னையில். அதே நேரத்தில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டையில் வாட்ச் பண்ணணுன்றாங்க. ஆனால் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த 2 மாவட்டங்களையுமே ஆல்ரெடி மழை பெய்து விட்டது. எப்போ? 11 மணிக்கு மேலே. அவங்க சொல்லுவது சரியாக 11 மணி 46 நிமிஷத்துக்கு இந்த அலர்ட் வருகிறது. ஆனால் இங்கெல்லாம் நம்ம என்னங்க காலையிலேருந்து மழை பெய்யுதே அப்படின்னு நம்ம இந்த குரல் போனதுக்கப்புறம் அவங்க இந்த அலர்ட்டை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஜஸ்ட் நவ் இப்போ இந்த அலர்ட்டை கொடுத்துருக்காங்க. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுருச்சு பல இடங்களில். ஒரு வாகனமே மூழ்கினதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஒருத்தர் அதுலேருந்து வெளியே தப்பிச்சு வந்தார். இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டதுக்கப்புறமா 4 மணி 27 நிமிஷத்துக்கு இந்த அலர்ட்டை கொடுக்குறாங்க. வெள்ளப்பெருக்கு சில இடங்களில் ஏற்பட்டு தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் நின்றதற்கு பிறகு ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க. எப்போ? சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு ரெட் அலர்ட்,
செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கு எல்லோ அலர்ட், ஆரஞ்சு அலர்ட் கூட கொடுக்கல, எல்லோ அலர்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நடந்து முடிந்த பிறகு இப்படி 1ஆம் தேதி இப்படி ரெட் அலர்ட்டுக்கான நிகழ்வுகள் நமக்கு ஏற்பட போகிறது. ஆனால் வானிலை ஆய்வு மையம் சொன்னது என்ன? நேற்று ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னது, நோ வார்னிங் சொன்னது. நோ வார்னிங் சொன்ன வானிலை ஆய்வு மையத்திற்கு நேர் எதிராக ரெட் அலர்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கான மழை பெய்திருக்கிறது. வானிலை ஆய்வு மையம் கணிக்க தவறியதா அப்படின்ற கேள்வி ஒவ்வொரு காமன் மேனுக்குள்ளேயும் எழுந்திருக்கிறது. இப்போ அடுத்தது நாளைக்கு வந்து சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் KTCCக்கு எல்லோ அலர்ட் கொடுத்துருக்காங்க. இது நிர்வாக காரணத்தை பொறுத்து தான். இன்னைக்கு பெஞ்ச மழையில் நாளைக்கு எவ்வளோ பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு அனுப்புவாங்கன்னு தெரியல, ஏன்னா கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு. ஸோ நாளைக்கு மழை விடுவாங்களா? மாவட்ட ஆட்சியர்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இதை ஃபாலோ பண்ணி தான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஸ்கூலுக்கெல்லாம் ஓகே அப்படின்ட்டாங்க. பள்ளி நிர்வாகங்களும் ஸ்கூல் வச்சுட்டாங்க. ஆனால் ரெட் அலர்ட்டுக்கான மழை பெய்திருக்கிறது. கணிக்க தவறியது யார்? விடுமுறை விட தவறியது யார்? அப்படின்ற பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. இப்போ நாளைக்கு எல்லோ அலர்ட் கொடுத்துருக்காங்க. என்ன செய்ய போகிறது மாவட்ட நிர்வாகங்கள் அப்படின்ற கேள்விகள் இருக்கிறது. நம்மோடு வானிலை தனியார் வானிலை ஆர்வலர் ஹேமச்சந்திரனும் இணைந்திருக்கிறார். ஹேமச்சந்திரன் வணக்கம். இப்போது திடீர் மழையாக காலையிலேருந்து நம்ம மழையை பார்த்துட்டு இருக்கோம். நாளைக்கு வந்து 4 மாவட்டங்களுக்கு எல்லோ அலர்ட் கொடுத்துருக்காங்க. எல்லோ அலர்ட்டுக்கான வாய்ப்பு தான் இருக்கிறதா? கூடுதல் இன்னைக்கு மாதிரி ரெட் அலர்ட்டுக்கான மழையும் இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, நாளைய தினம் பார்த்தோம்னா ஆரஞ்சு அலர்ட்டாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நாளைய தினமும் சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கு. குறிப்பா நாளை காலை நேரத்துல கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த புயல் சின்னத்தை பொறுத்தளவிற்கு தொடர்ச்சியாக கண்காணிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. நம்ம நேற்றைய தினமே பதிவு செய்து இருந்தோம். புயலாகவே நீடிக்கிறது, காற்றழுத்த தாழ்வுமண்டலமா வலுவிழக்கல. ஆனால் புயலின் மையப்பகுதியில இந்த வறண்ட காற்றின் ஊடுருவல்னால மேகங்கள் உருவாகாமல் சிரமப்படுகிறது. இது இமயமலையில இருக்கக்கூடிய அந்த மேற்கத்திய தாழ்வு நிலையிலிருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொண்டு நேற்று இரவு நவம்பர் 30ஆம் தேதி இரவு நேரங்கள்ல மேகங்கள் உருவாகும், சென்னையில் மழைக்கான வாய்ப்பு இருக்கு என்பதை நம்ம வந்து தந்தி டிவிலையுமே உங்களிடத்திலேயே நம்ம பேசி பதிவு செய்திருந்தோம். அதே போல இது சென்னையை நோக்கி மிக மெதுவாக தான் நகர்ந்து வந்தது. நேற்றைய தினம் அந்த வறண்ட காற்றை விலக்கி கொண்டு ஈரப்பதமான காற்றை எடுத்துக்கொண்டு தற்போது அந்த மேகக்கூட்டங்களை உருவாக்கி இன்று காலை முதல் சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்கள்ல பரவலாக கன முதல் மிக கனமழையை கொடுத்திருக்கு. எண்ணூர்ல 13 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி இருப்பதையும் நம்மளால பார்க்க முடியுது. இந்த சூழல்ல இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே நீடிக்க போகுது. அதுவும் கரையை கடக்காமல் சென்னைக்கு அருகில் ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் கடலிலேயே மையம் கொள்ள போகுது. இதன் காரணமா நமக்கு விட்டு விட்டு கனமழை என்பது தொடரும். அவ்வப்போது தரைக்காற்றின் வேகம் 30 முதல் 40 கிலோமீட்டர் வரைக்கும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த சூழல்ல நம்ம இன்னொன்னையும் பார்க்கணும். நம்ம ஒரு வெப்பமண்டல நாடு, அதுவும் ஈக்குவேட்டர் நிலநடுக்கோட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய நாடாக இருக்கும். இந்த புயல் போன்ற அமைப்புகள்லாம் தொடர்ச்சியாக கண்காணித்து அதற்கு ஏற்றவாறு இந்த அறிவிப்புகள் என்பது மாறும். அதன் அடிப்படையில தான் தற்போது வந்து சென்னை வானிலை மையமும் அந்த எதுவுமே அலர்ட் கொடுக்காத நிலையில அது ஆரஞ்சு அலர்ட்டாவும் தற்போது ரெட் அலர்ட்டாவும் மாத்திருக்காங்க. இந்த ரெட் அலர்ட்டா மாத்திருக்கக்கூடியது வரவேற்கத்தக்கதுதான். அந்த வானிலையின் மாறுதலை உடனுக்குடன் அறிந்து அதற்கான அறிவிப்புகளை உடனடியா மாத்துறாங்கிறதே ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இந்த புயலை பொறுத்தளவிற்கு தொடர்ச்சியாக நீங்களுமே தொடர்ச்சியா பதிவு செஞ்சுட்டு இருக்கீங்க. இதுல பல்வேறு சிக்கல்களும் தொடர்ச்சியான வானிலை மாற்றங்களும் நிகழ்ந்து வருவதை பார்க்க முடியுது. இது அடுத்த 36 மணி நேரத்திற்கு கரையை கடக்க போறதில்ல, சென்னைக்கு அருகில் தான் நீடிக்க போகுது. நம்ம தொடர்ச்சியா கண்காணிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. தற்போதைய நிலவரம். ஆழ்ந்த தாழ்வு மண்டலம் சென்னை பக்கத்திலே நிக்க போது அதுக்கு வந்து மேற்கு திசையிலிருந்து காற்று கிடைத்து இன்னும் மழை மேகங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அப்படின்றப்போ அடுத்த ஸ்டெப், அதாவது அது டிப்ரெஷனா மாறுறதுக்கு பதிலாக மீண்டும் புயலாகுவதற்கான வாய்ப்பும் இருக்கா? அது தொடர்ச்சியா நம்ம கண்காணிக்கணும். கண்டிப்பாக இன்று காலை முதலே மேகங்கள் வந்து நல்ல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே வலுப்பெற்று வருகிறது. அது வந்து வீக்கனிங் சைன்ஸ்ல இல்ல, அதாவது வலுவிழக்கும் தொனில இல்ல, அது வலுவடைந்துதான் வருது. அதன் காரணமா கண்டிப்பாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்க வாய்ப்பு இல்லை அடுத்த 24 மணி நேரத்திற்கு. இது புயலாக மீண்டும் வலுப்பெறுதா என்பதையும் நம்ம கண்காணிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. புயலாக வலுப்பெற்றாலும் இதில் எந்தவித மாற்றமும் அது ஒரு ஆச்சரியத்துக்கும் இல்லை. ஏனென்றால் புயல் சின்ன நமக்கு கடல் பகுதியில தான் இருக்கு. அப்படிங்கிறப்போ இந்த மாற்றங்கள்லாம் இயல்பான ஒன்று. கடந்த சில நாட்களாகவே நமக்கு வந்து மாறுபட்ட தகவல்கள், அதாவது அது புயல்னு நேற்று மாலை வரைக்குமே இந்திய வானிலை மையம் புயல் என்ற நிலையில தான் வைத்திருந்தார்கள். ஆனா காலையே வந்து பல செய்தி ஊடகங்கள்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுவிழந்ததான செய்தி எல்லாம் வந்துச்சு. ஆனா இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு புயல் சின்னம் உருவானால் அது கடலில் இருக்கும் வரைக்கும் அதன் தன்மை மாறுதலுக்குரியது. தொடர்ந்து வானிலை காரணிகளுக்கு உட்பட்டு
ஏற்பட்டு அதன் தாக்கமும் வீரியமும் மாறும் என்பதை அறிந்து மக்கள் சற்று எச்சரிக்கையாகவும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் வேண்டும். ஏன்னா பல்வேறு தொடர்ச்சியாக நீங்களும் சரி நம்ம தந்தி தொலைக்காட்சியில இந்த வானிலை குறித்தான முன்னறிவிப்புகள் எல்லாம் தினசரி வழங்கி வருகிறீர்கள். சிலர் தினசரி வழங்குறீங்க, எங்க மழை வருதுங்கிற ஒரு கேள்வி எல்லாம் மக்கள் இடத்துல வர்றதையும் பார்க்கிறோம். நம்ம இந்த வானிலையை தொடர்ந்து தினசரி கணிப்பதற்கான காரணமும் சூழலும் ஏற்பட்டிருக்குங்கிறதான் இந்த மாற்றங்கள் குறிப்பிடுது. இறுதியான கேள்வி, நாளைக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை விடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எந்தெந்த மாவட்டங்களுக்கு தேவை இருக்கு? கண்டிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு விடுமுறை விடுவதற்கான தேவை அவசியமாக இருக்கு. இன்று காலையே பார்த்திருந்தோம், தொடர்ச்சியாக அந்த காற்றுடன் கூடிய மழையில் நனைந்தபடி மாணவர்கள் பள்ளிக்கு சென்றார்கள். இந்த வடகிழக்கு பருவமழை காலத்துல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. இந்த வடகிழக்கு பருவமழை காலத்துல பருவமழை குறைந்திருந்தால் பனிப்பொழிவு இருக்கும், அப்ப குளிர் இருக்கும், திடீரென வெயில் அதிகரித்து காணப்படும். அப்ப மழைப்பொழிவு வரும்போது நமக்கு இந்த மாறுபட்ட வானிலை என்பது தென்மேற்கு பருவமழை காலத்துல இந்தியாவில் இருக்காது. ஒண்ணு மழை பெய்யும், இல்லைன்னா வெயில் அடிக்கும். அந்த இரண்டு வானிலை தான் இருக்கும். ஆனா நம்மளோட வடகிழக்கு பருவமழை காலத்துல மழைப்பொழிவு பதிவாகும் வரை பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படும், வெயில் அதிகரித்து காணப்படும். இது போன்ற மாறுபட்ட வானிலை என்பது மாணவர்களுக்கு எளிதில் வைரஸ் காய்ச்சல்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதன் காரணமாக இன்றைய தினமே சென்னை, திருவள்ளூர் மாவட்ட மாணவர்கள் நனைந்தபடியே பள்ளி சென்ற காட்சிகளை நம்ம ஊடகங்கள்ல பார்க்க முடிந்தது. நாளைய தினம் கண்டிப்பாக சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விட வேண்டிய அவசியம் என்பது தற்போதே ஏற்பட்டிருக்கு. தாழ்வான இடங்கள்ல தண்ணீர் தேங்கி இருப்பதெல்லாம் பார்க்க முடியுது. மாணவர்கள் பேருந்துகள்ல பயணித்து செல்லக்கூடியவர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி சில இடங்கள்ல பள்ளிகள்லயே தண்ணீர் தேங்கி இருக்கும். நம்ம சில கடந்த 2 நாட்கள் மழையிலேயே பார்த்திருந்தோம், தூங்கி கொண்டிருந்தவர்கள் மீது கூட நமக்கு சிவர் இடிந்து விழுந்து இறந்த செய்திகள்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. அப்படி இருக்கும்போது பழைய கட்டிடங்கள்லாம் இருக்கக்கூடிய சூழல் இருக்கும், நீர்நிலைகள் அருகில் இருக்கும். இதன் காரணமா முன்னெச்சரிக்கையாக நாளை ஒரு நாள் விடுமுறை அளிப்பதில் எந்தவித தவறும் இல்லை. இந்த தாழ்வு மண்டலம் கடலில் இருக்கிறது என்பதன் அச்சுறுத்தலை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. தாழ்வு மண்டலம் கடல்ல தான் இருக்கிறது, நிர்வாகங்கள் முழித்துக்கொண்டு விடுமுறை விட்டா தவறில்லை அப்படின்ற பார்வை பொதுமக்கள்கிட்ட எழுந்திருக்கிறது. தனியார் வானிலை ஆர்வலர்களும் சொல்றாங்க, அசம்பாவிதங்கள் நடக்கும் முன்பே மாவட்ட நிர்வாகங்கள் விழித்துக் கொள்ளுமான்ற கேள்வி இன்றைய சம்பவத்திற்கு பிறகு கற்றுக்கொண்ட படிப்படியாக இருக்குமான்ற கேள்வி எழுந்திருக்கிறது. வானிலை ஆய்வு மையம் உரிய நேரத்தில் அலர்ட்டை கொடுக்காதனால இன்றைய தினம் பெரிய அளவிலான ரெட் அலர்ட்டுக்கான வாய்ப்பும் இருந்து நம்ம கிரீன் அலர்ட் அப்படின்னு யதார்த்த வாழ்க்கையை இன்றைய நடத்தியிருந்தோம். ஆனால் இன்னைக்கு இருந்த சூழல் அப்படின்றது ரெட் அலர்ட்டுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதை பார்க்கிறோம். பொறுத்திருந்து பார்க்கலாம் நாளைய தினத்தினுடைய மழை நிலவரம் என்னன்றதை.